சாப்டர் 5. ரித்தீஷ் இந்த பணத்தை செலவை செய்ய ஒருவரும் தேர்ந்தெடுக்காத வழியை தேர்ந்தெடுத்தான். அதன் மூலம் இந்த பணத்திற்கு சொந்தக்காரர்கள் அந்த பணத்தை டிராக் செய்து கொண்டிருந்தாலும் அவர்களிடம் சிக்காமல் இருக்க இதுதான் சிறந்த வழி என்று நினைத்தான். ஆனால் இந்த வழியை ஏன் ஒருவரும் தேர்ந்தெடுப்பதில்லை என்பது தெரியுமா? ஏனெனில் இவ்வளவு கஷ்டப்பட்டு ரித்தீஷ் 6 கோடி ரூபாயில் வெறும் 26 லட்சம் ரூபாயை மட்டும்தான் செலவை செய்திருந்தான். இதே ரீதியில் சென்றால் 6 கோடியை செலவை செய்ய ஆண்டு கணக்கில் ஆகும். மேலும் அரசாங்கம் எப்போது வேண்டுமானாலும் இந்த 2000 ரூபாய் நோட்டுகளை செல்லாது என்று அறிவிக்கலாம். அதனால் மாட்டிக்கொள்ளாமல் வேகமாக செலவை செய்ய ஒரு புதிய வழியை கண்டுபிடித்தாக வேண்டும். இதற்கு தாமஸ் ஆல்வா எடிசன் மற்றும் ஐன்ஸ்டீன் இவர்கள் தீர்வு காண பயன்படுத்தும் சூப்பர் கான்சியஸ் ஸ்டோமிங் டெக்னிக்கை தானும் பயன்படுத்த திட்டமிட்டான். இந்த சூப்பர் கான்சியஸ் ஸ்டோமிங் டெக்னிக் பற்றி கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். நீங்கள் புதிதாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளும் போது அது கான்சியஸ் மைண்டின் மூலம் செயல்படுத்தப்படும். அதுவே நீங்கள் சிறிது காலம் பழகிவிட்டீர்கள் என்றால் அது சப்கான்சியஸ் மைண்டின் மூலம் செயல்படுத்தப்படும். உதாரணமாக, நீங்கள் இப்போதுதான் புதிதாக கார் ஓட்ட பழகுகிறீர்கள் என்றால் அதில் நீங்கள் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டியது வரும். அதனால் அது கான்சியஸ் மைண்டின் மூலம் செயல்படுத்தப்படும். அதுவே நீங்கள் நன்கு கார் ஓட்ட பழகிய பிறகு நீங்கள் வீட்டிலிருந்து ஸ்டார்ட் செய்தது ஞாபகம் இருக்கும், போய் சேரும் இடம் வந்தவுடன் இறங்குவது ஞாபகம் இருக்கும், இடையில் எங்கெல்லாம் பிரேக் அழுத்தினீர்கள், எந்த சிக்னலில் எல்லாம் நின்றீர்கள் என்று ஞாபகம் இருக்காது. ஏனெனில் அது உங்கள் சப்கான்சியஸ் மைண்டின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. அதற்கு உங்கள் கான்சியஸ் மைண்டின் உதவி தேவையில்லை. அதை போல சிறிது அட்வான்ஸ்டு கான்செப்ட் தான் இந்த சூப்பர் கான்சியஸ் ஸ்டோமிங் டெக்னிக். சூப்பர் கான்சியஸ் மைண்ட் மூலம் ஒரு விஷயத்தை செயல்படுத்திடுவது. உங்கள் சப்கான்சியஸ் மைண்டின் சக்தி என்னவென்றால் உங்களை அறியாமலேயே நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயத்தின் மூலம் முடிவுகளை எடுக்க முடியும். ஆனால் உங்கள் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் மூலம் நீங்கள் உங்கள் முன்னோர்கள் கற்றுக்கொண்ட விஷயங்களை வைத்து சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும். இதை செயல்படுத்துவது மிகச் சுலபம். எப்படி நீங்கள் சப்கான்சியஸ் மைண்டை செயல்படுத்த உங்கள் முயற்சி தேவையில்லையோ அதே போல இந்த சூப்பர் கான்சியஸ் மைண்டை இயக்கவும் உங்கள் முயற்சி தேவையில்லை. நீங்கள் ஏதோ சிந்தித்துக் கொண்டே கூட நல்ல முறையில் கார் ஓட்ட உங்கள் சப்கான்சியஸ் உதவுவது போல உங்கள் சூப்பர் கான்சியஸ் மைண்டும் உங்கள் உதவி இல்லாமலேயே இயங்கும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் இந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்ப்பது என்ற கேள்வியுடன் தூங்க செல்வதுதான். நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போதே உங்கள் அறிவு மட்டுமல்லாது உங்கள் முன்னோர்களின் அறிவையும் கொண்டு யோசித்து ஒரு சிறந்த தீர்வை கொடுத்துவிடும். அது உங்களுக்கு ஒரே நாளில் கிடைக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. எத்தனை ஞாபகங்களை தோண்டி பார்த்து உங்களுக்கு தீர்வு சொல்ல வேண்டியிருக்கும் என்று தெரியாது. அதனால் அதன் கால அளவு உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரே தூக்கத்தில் கூட உங்களுக்கு அதற்கான தீர்வு கிடைக்கலாம். இந்த முறையைத்தான் ரித்தீஷ் உபயோகிக்க முடிவு செய்தான். இன்னும் ஏண்ட கைப்புல முழிச்சுக்கிட்டு இருக்க, தூங்குடா என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டு தூங்கிவிட்டான். இனி ரித்தீஷின் பாதை முயல் பாதை. ஏற்கனவே கூறியது போல சிங்க பாதை சிவாஜிக்குதான். தூங்கி எழுந்தவனை தாமரை முறைத்து கொண்டே இருந்தாள். அதன் அர்த்தம் ரித்தீஷுக்கு நன்றாகவே புரிந்தது. 2 நாட்களாக இது பாட்டுக்கு குறுக்கையும் நெடுக்கையும் போயிட்டு வந்துட்டு இருக்கு. சாப்பிடவும் இல்ல, சரியா தூங்கவும் இல்ல. டெய்லி கிச்சன்ல வந்து ஏதோ கொஞ்சங்கிற பேர்ல அதுக்கு தெரிஞ்ச எதையோ செய்து கொண்டிருக்கும். 2 நாட்களாக கிச்சன் பக்கம் ஆளே காணோம். என்ன ஆச்சு இதுக்கு என்று தாமரை மனதுக்குள் நினைத்து கொண்டிருந்தாள். ரித்தீஷ் வாயில் தங்கத்தாமரை மகளே பாட்டை ஹைம் செய்து கொண்டே, தாமு இன்னைக்கு நாம 3 பேரும் வெளியில போய் சாப்பிடலாம் என்றான். அதற்கு தாமரை எங்கே என்றாள். நீ சொல்லு என்றான் ரித்தீஷ். நீ சொல்லு என்றாள் தாமரை. பச்சை இலை, நலன், அமர்நாத், பாம்பே எங்க போகலாம் என்றான் ரித்தீஷ். அமர்நாத் என்றாள் தாமரை. அமர்நாத்திற்கு தாமரை, சேஷு, ரித்தீஷ் 3 சென்றார்கள். ஆர்டர் செய்துவிட்டு காத்திருந்தார்கள்.
அமர்நாத் குடும்பத்துடன் வந்து சாப்பிடும் ஒரு உயர்தர உணவகம். அதில் குழந்தைகளை கவரும் வண்ணம் டிஸ்னி, மார்வெல், பிக்சார் போன்ற நிறுவனங்களில் கதாபாத்திரங்களை சுவற்றில் ஒட்டி வைத்திருப்பார்கள். சேஷுவிற்கு நேராக டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படம் இருந்தது. தத்ரூபமாக இருந்தது. சுருங்க கூறினால் பாக்கெட் எஃப்எம்மில் இருக்கும் மாஸ்டர் கதையின் 5ஆம் நிலை ஓவியம் போல அப்படியே இருந்தது. உண்மையாகவே அங்கே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் நின்று கொண்டு இருப்பது போல இருந்தது. ஒருவேளை அது பூ ஓவியமாக இருந்தால் வண்டுகள் கண்டிப்பாக வந்து வட்டம் அடிக்கும். ஒருவேளை அந்த ஓவியம் ஒரு மரமாக இருந்தால் கண்டிப்பாக பறவைகள் அதில் வந்து அமர வந்திருக்கும். அப்பேற்பட்ட ஓவியமாக அது இருந்தது அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஓவியம். அதை பார்த்துவிட்டு சேஷு கேட்டான், அப்பா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்தில் வர மல்டிவர்ஸ் எல்லாம் உண்மையாப்பா என்றார். அதற்கு ரித்தீஷ், உண்மைதான் சேஷு. ஒரு தடவை பிரம்மதேவர் விஷ்ணுதான் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணிருக்காருன்னு தெரியாம இந்த பையனுக்கு இவ்வளவு திமிர், மாயம் பண்ணி விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிருஷ்ணனுக்கு பாடம் கற்பிக்க நினைச்சார். அதனால பிரம்மதேவர் கிருஷ்ணனின் நண்பர்களை கடத்தி அவர்களை கனவு உலகத்தில் மறைத்து வைத்தார். இதை தெரிந்து கொண்ட கிருஷ்ணன், நாம கிருஷ்ணனை அவதாரம் பண்ணினத பிரம்மா மறந்துட்டார் போல இருக்கே, சரி அவர் விளையாட்டை அவருக்கே விளையாடி நாம யாருன்னு ஞாபகப்படுத்த வேண்டியதுதான் என்று நினைத்தான் கிருஷ்ணன். உடனே தானே தனது நண்பர்களைப் போல உருவம் கொண்டு அவரவர் வீட்டிற்கு சென்றான். இதை பார்த்த பிரம்மதேவருக்கு ஆச்சரியம். சமாளிச்சுட்டான் இந்த பொடியன் என்று நினைத்தார். இப்போது கிருஷ்ணன் அதை பிரம்மாவிற்கு செய்து காட்ட வேண்டும். அதனால் அனைத்து மல்டிவர்ஸில் இருக்கும் பிரம்மா அனைவரையும் ஒரே இடத்தில் ஒன்று கூடுமாறு சொன்னான் கிருஷ்ணன். மற்ற பிரம்மாக்களுக்கு கிருஷ்ணன் விஷ்ணுவின் அவதாரம்தான் என்பது தெரிந்திருந்தது. நாம இப்போ இருக்கிற யூனிவர்ஸுடைய பிரம்மாக்கு தான் அது மறந்து போச்சு. அதை பார்த்த நம்ம யூனிவர்ஸ் பிரம்மா, இத்தனை பிரம்மாவா என்று அதிர்ந்தார். அப்போது அந்த குட்டி கிருஷ்ணன், பிரம்மதேவரே, நான் தான் கிருஷ்ணனாக அவதரித்தேன் என்பதை மறந்து விட்டீரா? அதை நினைவுபடுத்தவே அனைத்து யூனிவர்ஸ்களிலிருந்தும் பிரம்மாக்கள் அனைவரையும் இங்கே வரவழைக்க வேண்டியதாயிற்று என்று கூறினான் கிருஷ்ணன். உடனே பிரம்மாவிற்கு கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் உண்டு என்பதும் அதில் இந்த பிரபஞ்சமும் ஒன்று என்பதும் கோடிக்கணக்கான பிரம்மாக்களில் தானும் ஒருவர்தான் என்றும் ஞாபகம் வந்தது. இந்த பிரபஞ்சத்தின் படைத்தல் தொழிலை நீண்ட நாட்களாக செய்து கொண்டு இருந்ததால் தான் இந்த பிரபஞ்சத்திற்கே பிரம்மா என்ற எண்ணம் வந்துவிட்டது. அதை சரி செய்யவே இந்த திருவிளையாடலை குட்டி கிருஷ்ணன் நிகழ்த்தினான் என்றான் ரித்தீஷ். ரித்தீஷ் சொன்ன கதையை தானும் ஒரு குழந்தை போல கேட்டுக்கொண்டிருந்தாள் தாமரை. தாமரைக்கும் இது போன்ற கதைகள் எல்லாம் பிடிக்கும். ஆர்டர் செய்த சாப்பாடு வரவே அதை மூவரும் சாப்பிட தொடங்கினர். சேஷு தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தான். அப்பா, அப்போ அந்த கைனடிக் மேஜிக் உண்மையாப்பா? இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் உண்மையாப்பா? அதற்கு ரித்தீஷ், உண்மைதான் சேஷு, ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் அதை பத்தி சொல்றேன். இப்ப நீ சாப்பாடுல கவனம் வச்சு சாப்பிடு, நீ எக்ஸைட் ஆகி சாப்பிட்டா பொறை ஏறும் என்றான். பின்பு தாமரையும் ரித்தீஷும் பேசிக்கொண்டே சாப்பிட்டனர். அதை சேஷு கவனித்துக் கொண்டே சாப்பிட்டான். நடுவில் நடுவில் சேஷுவும் பேசுவான். உண்மையில் சேஷு புத்திசாலிதான். அவனை ரித்தீஷ் எக்ஸைட் ஆகி சாப்பிட்டா பொறையரும் என்றுதான் கூறினானே தவிர பேசிக்கொண்டே சாப்பிடக்கூடாது என்று கூறவில்லை என்று நன்கு உணர்ந்திருந்தான். சாப்பிட்டு விட்டு மூவரும் வீடு திரும்பினார். மூவரும் ஒரு குட்டி தூக்கம் போட்டனர். சாயங்காலம் எழுந்த ரித்தீஷ் தனது வேலையை முயல் வேகத்தில் தொடங்கினான். நீங்க சொல்லி தள்ளிட்டீங்க, நான் சட்டத்துக்கு கட்டுப்படாத வேணாம். 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு, அவரும் சட்டத்துக்கு கட்டுப்படாதவர் தான். அவரை தான் இப்ப நாம மகாத்மான்னு சொல்றோம். அவர் ஒரு புது சட்டத்தை எழுதினாரு நம்ம விடுதலைக்காக. நான் மகாத்மா இல்ல சாமி, எனக்கு வியாபாரம் பண்ணத்தான் தெரியும், உழைக்க தெரியும். இன்னைக்கு என்னோட சேர்ந்து இந்த மொத்த நாடே முன்னேறி கிடக்கு. அதத்தான் இப்ப நீங்க குத்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்று நடிகர் சூர்யாவின் குரலில் ஒலித்தது ரித்தீஷின் செல்போன். அது அவனது ரிங்டோன். எடுத்து பேசினான் ரித்தீஷ். அந்த பக்கம் ரித்தீஷின் சிறு வயது நண்பனும் ஆடிட்டருமான சரவணன். டேய், சிவமயம் ஐயாவை மீட் பண்ண அப்பாயின்மெண்ட் வாங்கிச்சுடா,
புதன்கிழமை காலையில 11 மணிக்கு அவரை பார்க்கணும். 9 மணிக்கெல்லாம் அங்க இருக்கணும், ரெடி ஆயிரு என்றார். ஓகேடா, நான் ரெடியா இருக்கேன் என்றான் ரித்தீஷ். யார் இந்த சிவமயம் ஐயா? அவரை எதற்காக ரித்தீஷ் பார்க்க போகிறான்? பொறுத்திருந்து பார்ப்போம்.